ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ட்ராலேருந்து பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் இது அரிசி களைஞ்சி வைக்கிறதுக்கு, காய்கறி எடுத்து இது பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பாத்திரத்தை முதல்ல எடுத்து வச்சுடுவேன். அது இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி குக்கர் செட் பண்ணணும். அதுக்கு பருப்பு நினச்சி வைக்கணும். அது மாதிரி இது ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் பண்ணினேன். ஒரு சின்ன பூஜை, அவ்வளோதான். விளக்கேற்றினேன், ஒரு 6 விளக்கு ஏற்றினேன். அந்த சரவண பவன் போட்டு ஏற்றணும்னு சொல்கிறாரு. அது ஏற்றிட்டு நடுப்புற காமாட்சி விளக்கு வச்சுருந்தேன். அப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொன்னேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா ஓம் சரவண பவ அப்படிங்கிறது 108 வருஷம் எழுதினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னேன். நான் அதை ஒரு டைரியில் கொண்டு இப்படி இருக்கிறதே ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன், இல்லை ராம ராமன்னு எதாவது எழுதுவேன். அன்றைக்கி ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதினேன். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இந்த நோட்டு பூராவுமே இதை எழுதுறதுக்கு தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது நான் டெய்லி பாலேடெல்லாம் சேர்த்துட்டு வருவேன். இது ஃப்ரிட்ஜில் பாலை காய்ச்சிட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், திக்காக ஆடை படைக்கும். அதே ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணிகிட்டே வருவேன். அப்புறமா வெண்ணெய் எடுக்கிறது. இன்னைக்கு சமையல் அநேகமாக முருங்கைக்காய் சாம்பாரோ அவரைக்காய் கறியுமா இருக்கும். அதனால் அவரைக்காயை நறுக்கிண்டேன். இதெல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு, இது என்னன்னு பார்க்குறீங்களா? சமீபத்தில் என் மாட்டு பொண்ணு அண்ணும் இதுக்கு போயிட்டு வந்தா, கல்கட்டாக்கு. அங்கேருந்தே எனக்காக 2 உள்பாவடை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணினா. இது கட்டுவர்க்கு உள்பாவடை. இது ரொம்ப ஃபேமஸ், கல்கட்டா ஃபேமஸ். இதில் ஒயிட் அண்ட் இன்னொன்று மெரூன் கலர் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தா. இது ஒரு நாவல் பழ கலர் மாதிரி இருக்குது, டார்க் மெரூன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் கட்டுவர்க்கு. அப்புறம் ஒரு கடாய் வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. ஏற்கனவே கடாய் வச்சுட்டுருக்கேன், இருந்தாம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கா. கல்கட்டானாலே கட்டுவர்க்கு உள்பாவடை, கடாய், அப்புறம் குழந்தைகள் போட்டுக்கிற ஷிம்மிஸ். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கல்கட்டாக்கு போனால் வாங்காமல் யாரும் இருக்கவே மாட்டா.